ஹலோ. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அத்தை பேரன் வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லி எங்களை எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். கரெக்டாக விநாயகர் பூஜை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரே இதாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக விநாயகர் பூஜை போய் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. கூட்டமும் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை பையனும் ரெடியாகி வந்துட்டான். இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ஆக்க போட்டு தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லுவோம். கொங்கு வெட்டிங்கில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கிற ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இது மாப்பிள்ளை பையனுக்கு. இது எப்படின்னா, அத்தை 2 பேரும் புளியங்கொம்பு அதை நல்லா பிடிச்சிட்டு மாப்பிள்ளை பையன் தாண்டணும். அந்த புளியங்கொம்பை 3 டைம் இதே மாதிரி பண்ணுவாங்க. இதைத்தான் ஆக்க போட்டு தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் மஞ்சள் நீராட்டு விழா. இதில் முறை இருக்கிற அத்தை பையன், மாமா பையன், அத்தைமாருக, முறை பொண்ணுங்க எல்லாருமே இந்த மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க. விளையாட்டுத்தனமாக நிறைய தண்ணிகளை நல்லா தனித்தனியாக கரைச்சி வச்சு கழனி தண்ணி, காய்கறி வேஸ்ட்டு, சாதம் போட்டு கரைச்சது இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊற்றுவாங்க. இன்றைக்கி எதுவும் நடக்கலை போல இருக்குதுன்னு நினைக்கிறக்குள்ளேயே கொண்டு வந்து ஊற்றிட்டான் மாப்பிள்ளை பையனோட மாமா பையன். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒரே ஹாப்பியாக போச்சு. கனடாவில் மாப்பிள்ளை பையன் கூட ஒர்க் பண்ணுறவர் அங்கேருந்து இந்த இந்தியன் கல்ச்சரை கண்டிப்பாக இந்த வெட்டிங்கை நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவரும் மஞ்சள் நீர் ஊற்றி செம்மையாக என்ஜாய் பண்ணார். சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னார். ரொம்ப லைக் பண்ணாங்க. கூடவே 3-4 நாள் ஸ்டே பண்ணி இருந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு தான் போனாங்க. விநாயகர் பூஜைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பக்கத்துலேயே ஒரு கோயிலில் பூஜை நடக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிய நாங்களும் அங்கே போயிட்டோம். ஃபங்க்ஷனும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதே திருப்தியோடு விநாயகர் பார்க்க வந்தாச்சு. கரெக்டாக அபிஷேக பூஜை தான் நடந்துட்டு இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்துட்டோம் பூஜை பார்க்குறதுக்கு. அலங்கார பூஜையும் முடிஞ்சது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. நல்லா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. பிரசாதம் வாங்கிட்டு திருப்தியோடு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஃபங்க்ஷனும் சூப்பராக முடிஞ்சுது. விநாயகர் சதுர்த்தியும் சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.